நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹர்ஷா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என் சித்தப்பா பாத்து போறோம்னு தோன்றது. ஸ்ருதி, நீ இப்ப எதுக்கு பயப்படுற? தாத்தா தான் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டார்ல. அந்த கோதனை பார்த்தா நமக்கு என்ன ஹர்ஷா, புரியாம பேசாத. தாத்தா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் அதுக்குன்னு நம்ம பைக்ல சுத்தினா அவர் கண்டிப்பா பிடிக்காது. போதும் போதாததுக்கு சித்தப்பா வேற கை கால் மூக்கெல்லாம் வச்சு நன்னா சொல்லுவா. என்ன பிரச்சனை வர போறதோ. இப்ப பார்த்து பைக் வேற பிரச்சனை பண்ணிடுச்சு. ஓடி போனது ஸ்ருதி தானா வேற யாராவதாலும் தெரியலையே. தேடத்தை கண்டினியூ பண்ணலான்னா வயத்தை பசிக்கிறது. முதல்ல ஏதாவது ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறமா தேடத்தை கண்டினியூ பண்ணுவோம். அதான் கரெக்ட். சரி, ஒண்ணு பண்ணுவோம். இந்த பைக்கை பஞ்சர் கடையில் விட்டுட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். என்ன? ஆமா ஹர்ஷா, ரொம்ப நேரம் ஆத்துல இல்லைன்னா ராஜிமாக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். என்ன பண்ற? என்ன பார்த்துட்டு போறார்? போயிட்டாரான்னு பாக்குறதுக்கு தான். ஐயோ, இந்த நேரத்துல மழை வேற. சரி சரி, வா வா, கொஞ்ச நேரம் அங்க போய் உட்காரலாம். வா, சீக்கிரம் வா. உட்கார. என்னடா அது, மழை வேற. ட்ரெஸ் எல்லாம் வேற நனைஞ்சிருச்சு. தாத்தா போட்டோ. யாரு தாத்தாவோட போட்டோ வச்சிருக்காங்க? யார் வீடா இருக்கும்? தெரியலடா. What a pleasant surprise! பிருந்தா ஆண்டி. அச்சோ, தாத்தா இவாத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிருக்காரே. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். வாங்க வாங்க உட்காருங்க. இல்ல, நாங்க கிளம்புறோம் ஆண்டி. ஹேய், மழை இப்ப நிக்காது, உட்காருங்க. பரவாயில்ல ஆண்டி, நாங்க இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம். எதுக்கு இவ்வளவு யோசிக்கணும்? இல்ல ஆண்டி, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சாதான். ஹர்ஷா, ரெண்டு பேரும் உட்கார்றீங்களா? வா. என்ன இவ்வளவு தைக்கும்? உட்காரு. அப்படி இல்ல, வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, அதான். நீங்க பேசின்றுங்கோ, நான் கிளம்புறேன். ஸ்ருதி, மழைக்கு ஒதுங்க கூட எங்காத்துக்கு வரக்கூடாதுன்னு வைராக்கியமா? நீ வா, முதல்ல உட்காரு. இல்ல, ஃபுல்லா நனைஞ்சிருக்க. சரி இரு, நான் போய் டவல் எடுத்துட்டு வரேன். கிளம்பலாம்டா. இரு இரு. இந்தா ஹர்ஷா. தேங்க்ஸ் ஆண்டி. ஐயோ, பரவாயில்ல இரு, நான் தான் உனக்கு தோட்டி விடுவேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஸ்ருதி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறியா? நான் போய் புடவை கொண்டு வரட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஏன் ஸ்ருதி, நிச்சயதார்த்தத்து அன்னைக்கு நான் கொடுத்த புடவை கட்டின்றதுக்கே பெரிய பிரச்சனையா எடுத்துன்னு ஃபீல் பண்றியா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் போய் காஃபி எடுத்துன்னு வரேன். ஐயோ, எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எதை சிரமம்னு சொல்றேன்? நான் காஃபி போடுறதையா இல்ல அந்த காஃபி நீங்க குடிக்கிறதையா? அப்படி இல்ல, நீங்க சூப்பரா காஃபி போடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பாட்டியோட ட்ரைனிங் ஆச்சே. அப்புறம் என்ன, 5 minutes. ஹர்ஷா, லேட் ஆயிண்டே இருக்குடா. இரு, சீக்கிரம் ஆத்துக்கு போலாம், பிரச்சனை ஆயிட போறது. இரு ஸ்ருதி, கிட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். ஹர்ஷா, என்ன மறுபடியும் பண்றான்? என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. ஐயோ, இப்ப நான் எங்க ஒளிவேன்? இங்கதான் சிக்னல் நல்லா வரும். என்ன மாபு மாதிரி ஆயிட்டோமே நம்ம. ஹலோ
டேய் சொல்ற ஹர்ஷா. அது ஆமா, உப்பிலியப்பன் கோயில் தரிசனம் முடிஞ்சதுல? டேய் நாங்க கோவிலுக்கே போலடா. கோயிலுக்கு போலையா? அட பாவி, மனசு மாதிரி சினிமா கூட்டு போட்டியா? அதெல்லாம் இல்லடா, இங்க மழை பெஞ்சுதா, ஒரு வீட்டுல ஒதுங்கணும். ஒதுங்குனியா? அது பிருந்தா ஆண்டி வீடுடா. பிருந்தா ஆண்டி வீடா? ஆமாடா, நாங்க கிளம்புறோம்னு எவ்வளவோ சொன்னோம், ஆனா கம்பல் பண்ணி எங்களை உட்கார வச்சுட்டாங்கடா. அட போடா, இதுக்கு நீ சினிமாக்கே போயிருக்கலாம்டா. நான் என்னடா பண்றது? இத பாரு, இந்த விஷயம் மட்டும் தாத்தாக்கு தெரிஞ்சது, உப்பிலியப்பன் கோயிலுக்கு பக்கத்துல நம்ம 2 பேருக்கு சமாதியா கட்டிடுவாரா. வீட்டுல ஏதாவது பேசி சமாளிடா. டே இப்பெல்லாம் போன் பெல்லடா, காலிங் பெல் வந்தா கூட எனக்கு பதட்டமா இருக்குடா. என்ன? சீக்கிரம் வாடா. எப்படியாவது தாத்தா மேனேஜ் பண்ணு, நான் சீக்கிரமே வந்துடுறேன். சரியா? வாடா சீக்கிரம். சரி சரி, கத்தாத, வரேன். பை பை. என்ன? அவசர ஆத்திரத்துக்கு வெளியே வரா மாதிரியா கட்டில் இருக்கு. அம்மா அம்மா, அம்மா, ஐயோ தவழ்ந்து வர லெவல்ல விட்டானே. அம்மா, இந்த புடவை எங்கேயோ பார்த்தாம இருக்க. ராய் சித்தி, ஐயோ ராய் சித்தி, ஐயோ டேஞ்சரு. அம்மா சித்தி. ஸ்ருதி, தாத்தா இவங்களை இவ்வளவு தூரம் வெறுத்தும் கூட பிருந்தா ஆண்டிக்கு தாத்தா மேல இருக்கிற அன்பு குறையில பாத்தியா? தாத்தா ஹரிகதா பண்ற போட்டோவை எவ்வளவு பெருசா மாட்டிருக்காங்கல்ல. ஐயோ மாமா. ஹர்ஷாவும் ஸ்ருதியும் எங்க போயிருக்காங்க? இல்ல சித்தி, பிருந்தா வீட்டுக்கு. இல்ல சித்தி. ஆமா, யாரு சித்தி பிருந்தா? எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. என்ன தேங்க்ஸ் எல்லாம்? ஹர்ஷா, நீ சொல்றத நான் கேட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹர்ஷா, நீ சொல்றத நான் கேட்டேன். நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு உறவு மொத்தமா முறையணும்னா சம்பந்தப்பட்ட 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் வெறுக்கணும். என் மேல அப்பா எவ்வளவு வெறுப்ப கொட்டினாலும் என்னால அப்பாவை வெறுக்க முடியல. தாத்தா உங்க பேரை கூட யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு உங்களை வெளிப்படையாவே அவர் வெறுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா? அப்பா என் பேரை சொல்லலனா இந்த என்னோட ஹரிகதாவை கேக்குற எல்லாருமே என் காது பட பரமேஸ்வர ஐயர் பொண்ணு, பரமேஸ்வர ஐயர் பொண்ணுன்னு அவர் பேரு சொல்றாளே, நேக்கு அது போரும். You know one thing? இது எனக்கு வெறும் படம் மட்டும் இல்ல. நான் தினமும் இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது பேசுவேன். அப்பதான் எனக்கு அப்பா கூட பேசுற திருப்தி கிடைக்கும். முன்னாடி எல்லாம் நான் அப்பாவோட எங்க வேணாலும் போவேன். என்ன அப்பாவோட நிழல்னே சொல்வா. ஆனா இப்போ அப்பாவோட நிழலை பார்த்து நான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். பிருந்தம்மா, ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். தேங்க்ஸ் ஸ்ருதி. இப்பவாவது ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுனியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட உண்மையை சொல்றியா இல்ல தாத்தா கிட்ட சொல்றியா? ஐயோ, நானே உண்மையை சொல்லிடுறேன் சித்தி. சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. ஹர்ஷா சுதியை கூப்பிட்டு உப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிருக்கான். தவிர்க்க முடியாம மழை வந்தனால ஒரு வீட்டு பக்கம் ஒதுங்கிருக்கான். நீங்க 2 பேரும் மழை கொதுங்கதான் எதேச்சே எங்காத்துக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் நேக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த வீடு பிருந்தாண்டி வீடுன்னு இவனுக்கு தெரியாது. நுழைஞ்ச பிறகுதான் தெரிஞ்சிருக்கு. இவன் உள்ள கூட போலியாம். அவங்கதான் கம்பல் பண்ணி உள்ள கூப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்க உள்ள போயிருக்காங்களாம். என்ன தாத்தா கிட்ட மாட்டி விட்டுறாதுங்க சித்தி. ஹர்ஷாவை இந்த ஆத்த விட்டு அனுப்ப இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. சித்தி சித்தி சித்தி, ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன் நானு? அர்ஷா, அம்மாப்பா, அம்மா, அம்மாங்க, அம்மா. ஆமா, அப்பா உங்க லவ்க்கு ஓகே சொல்லிட்டாரா? நான் ஸ்ருதியை லவ் பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹர்ஷா, ஸ்ருதி நிச்சயதார்த்தம் அன்னைக்கு
அவளுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டதும் உனக்கு கோவம் வந்தது பாரு, அன்னைக்கே நான் புரிஞ்சுட்டேன் நீ ஸ்ருதியை லவ் பண்றத. நானும் ஒருத்தரை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என் கதை வேற. மழை இப்போதைக்கு நிக்காது போல இருக்கு. அது வரைக்கும் உங்க லவ் ஸ்டோரியை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் பிருந்தாண்டி. எங்களுக்கும் எங்களை பத்தி யார்கிட்ட சொல்லணும்னு ஆசை. சொல்லு. துபாயில ஜாலியா சுத்திட்டு இருந்தனா கிட்டோட அண்ணன் குமார் கல்யாண வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் லவ் ஸ்டோரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். வீடியோல வெறும் அழகா தெரிஞ்ச எனக்கு கும்பகோணத்துக்கு வந்து நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ருதி எனக்கு தேவதையா தெரிஞ்சா. ஓஹோ, இவகிட்ட நான் பேசுறதுக்கு பட்ட பாடு இருக்கே எனக்கு தான் தெரியும். நான் இவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போனப்போதான் இன்னும் 3 நாள் நிச்சயதார்த்தம் எனக்கு தெரிஞ்சது. மனசு அப்படியே சொக்கு நூறா உடைஞ்சிருச்சு. அப்புறம் பட் காட் கிரேஸ் அந்த நிச்சயதார்த்தம் நின்னுடுச்சு. காட் கிரேஸா இல்ல உன்னோட பிரேயரா? என்னோட பிரேயரும் தான். ஸ்ருதி, ஹர்ஷாவே பேசிட்டு இருக்கா. அப்புறம் என்ன நடந்தது நீ சொல்லு. சொல்லு. முதல்ல என் பின்னாடியே சுத்தினப்ப ரொம்ப கோவம் வந்தது. அப்புறம் ஆத்துல ராஜிமா, தாத்தா, பாட்டி எல்லார்கிட்டயும் டிஃப்ரெண்டா ஏதோ பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டான். நேக்கு நிச்சயதார்த்தத்துல அவமானம் ஏற்பட்டப்போ கூட நேக்கு சப்போர்ட் பண்ணான். அப்பதான் ஹர்ஷா மேல மதிப்பும் மரியாதையும் வந்தது. அப்புறம் நேக்கே ஹர்ஷா மேல இருக்கிற ஃபீலிங் லவ்னு முதல்ல தெரியல. ஆனா அவன் ஒரு 2 நாள் என் கண்ணிலே படாம எங்க போயிட்டான். அவனை பார்க்காம பைத்தியமே பிடிச்செடுத்து. அப்பதான் நான் ஹர்ஷாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரிஞ்சது. அப்புறம் தாத்தாவுக்கு தெரியாமலே லவ் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு நடுவுல எங்க அப்பா வேற
நேத்ராங்கிற என் ஃப்ரெண்டு கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ நானும் ஸ்ருதியும் மொட்டை மாடியில் பேசிட்டு இருந்ததை ராஜிமா பார்த்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து எங்க லவ்க்கு சப்போர்ட் கிடைச்சது. அப்புறம் மெல்ல மெல்ல தாத்தாக்கு விஷயம் போய் இப்ப நாங்க 2 பேரும் உப்புளியப்பன் கோயிலுக்கு போற அளவுக்கு எங்க காதல் வளர்ந்துருச்சு. மொத்தத்துல உங்க லவ் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு சொல்லுங்க. இப்போ ரோலர் கோஸ்டர் ரைடு தான். டைம் ஆயிடுது ஹர்ஷா. சரி ஆண்டி, நாங்க கிளம்புறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆத்துக்கு வந்திருக்கேள். ஒரு நிமிஷம் இருங்க, நான் குங்குமம் எடுத்துன்னு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிட்ட பண்றான். நீ கிட்ட சொல்றா. டேய் அசா, மேட்ரு விபரீதம் ஆகி போச்சுடா. நீ சுருதி கூட்டு பிருந்தாட்டி வீட்டு போனது இங்க ராஜம்மாக்கு தெரிஞ்சு போச்சுடா. அநேகமா நீ திரும்பி வரும்போது தாத்தா கிட்ட உனக்கு செம பெரட் இருக்குடா. என்ன? ஆனா தயவு செய்து என்ன மாட்டி விட்டுறாதடா. டேய் என்னடா பதிலே காணா? ஓ, சுருதியை கூட்டு அப்படியே ஓடிலான்னு பாக்குறியா? இதவரு நீ எதை வேணா பண்றா, ஆனா பைக் மட்டும் திருப்பி எடுத்துட்டு வந்துடுறா. பைக் எந்த இல்லடா, ஃப்ரெண்டுடா. சீக்கிரம் வாடா. முதல்ல இந்த போனை வித்துறணும். என்னாச்சு? நம்ம பிருந்தாண்டி வீட்டுக்கு வந்தது ராஜிமாக்கு தெரிஞ்சிருச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. எப்படியும் தாத்தாக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிரும். சரி, நாங்க கிளம்புறோம். ஓகே, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அஞ்சே நிமிஷம். ஒட்டி படுக்கையை எடுத்துட்டு ஆத்த விட்டு கிளம்பு.